ஓம் சாய்ராம். இந்த ஒரே ஒரு எளிய மந்திரத்தை சொன்னாலே போதுங்க, உங்களுடைய கணவரோட வருமானம் வெறும் 24 மணி நேரத்திலிருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுங்க. இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 உங்கள் கணவரும் நீங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் மட்டும்தான் சம்பாத்தியம் செய்யறாரு, அவருடைய வருமானத்தில் தான் உங்களுடைய குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மனைவி இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய கணவர் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவார். சரிங்களா? அதே போல நீங்களும் உங்களுடைய கணவரும் சேர்ந்து சம்பாதிக்கிறீர்கள் அப்படி என்றால் 2 பேருக்குமே வருமானம் அதிகரிக்கணும்னு நினைச்சு நீங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை ரொம்ப சிம்பிளாவே செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம். தினம்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்க எப்பவும் போல விளக்கெல்லாம் ஏற்றுப்பீங்களா, அப்படி விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அவங்க 2 பேர்கிட்டையுமே உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் 27 முறை உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? அப்படி நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் லக்ஷ்மி விகன் ஸ்ரீ கமலா தரிகன் ஸ்வாகா. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க, 24 மணி நேரமும் உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கணவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகரிக்குங்க. ஒருவேளை அவருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருந்தாருன்னா சரி, நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய மந்திரம் தான் இது. நம்பிக்கையுள்ளவர்கள் இதை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க. இது போக இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு நோட்டு புத்தகத்தை புதிதாக வாங்கிக்கோங்க. அதில் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை எழுதி அதன் பக்கத்தில் 520 அப்படிங்கிற நம்பரை எழுத வேண்டும். சரிங்களா? இது ஒரு நாளைக்கு 11 முறை 21 முறை உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதலாம். இப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டு இப்படி நீங்கள் மந்திரத்தை எழுதும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய வேண்டுதல் பலிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சித்திகள் கிடைக்குங்க. சரிங்களா? அந்த உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்குங்க. இப்போ சொல்ற மாதிரி எழுதிங்க. ஓம் லக்ஷ்மி விகன் ஸ்ரீ கமலா தரிகன் ஸ்வாகா அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு எழுதிட்டு 520 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? இப்படி நீங்கள் மந்திரத்தை நோட்டு புத்தகத்தில் எழுதி வர வேண்டும். நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்ய 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 உங்களுடைய கணவருடைய வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி பணம் உங்கள் கையில் சேர தொடங்கிவிடும். உங்கள் வீட்டிலையும் உங்கள் கணவருக்கும் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு தாங்க எல்லாமே பலன் கிடைக்கும். அதனால இதெல்லாம் செஞ்சால் இங்கே பணம் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்யாதீங்க. நம்பிக்கை தான் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு தரும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தீர்ந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.